ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இப்போ தான் நம்ம மரத்துலேருந்து முருங்கைக்கீரை பறிச்சிட்டு வந்து இன்றைக்கி நம்ம வீட்டில் முருங்கைக்கீரை தான் பொரியல் பண்ண போகிறேன். முருங்கைக்கீரை ரசமும் எப்படி வைக்க போகிறேன்னு வீடியோ போடுறேன். கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். முருங்கைக்கீரையிலேயே ரசம் வைக்கிறது எப்படின்னு நான் வீடியோ கொடுக்குறேன். முருங்கைக்கீரையில் வந்து நிறைய இரும்பு சக்தி இருக்குது. வாரத்தில் ஒரு நாள் கண்டிப்பாக முருங்கைக்கீரை எடுத்துக்கோங்க. வாரத்தில் ஒரு நாள் இல்லைனாலும் மாதத்தில் ஒரு நாளாவது முருங்கைக்கீரை கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. நான் எப்போவுமே முருங்கைக்கீரை ரெகுலராக எடுத்துக்குவோம். வாரத்தில் 2 நாள் 3 நாள் கண்டிப்பாக முருங்கைக்கீரை நான் சமைச்சிடுவேன். இந்த முருங்கைக்கீரை உங்களுக்கு நிறைய கிடைச்சிதுன்னா இதை வந்து நல்லா வெயிலில் காய வச்சு மிக்சியில் போட்டு பொடி பண்ணி ஒரு டப்பாவில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. அதை காலையில் எழுந்து வந்து ஒரு ஐஸ் வாட்டரில் வந்து ரொம்ப ஐஸ் வாட்டரில் கொஞ்சம் நீடியமாக வச்சு அதில் வந்து ஒரு ஸ்பூன் வந்து இந்த பொடியை போட்டு வெறும் வயிற்றுலேயே கலந்து குடிச்சிடுங்க. உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அதே சமயம் இந்த காம்பு இருக்குது பார்த்திங்களா, இந்த காம்பை வந்து ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி இது கூட கொஞ்சம் சீரகமும் மஞ்சள் தூளும் போட்டு நல்லா கொதிக்க வச்சு தட்டு போட்டு மூடிடுங்க. காலையில் எழுந்திரிச்சு வெறும் வயிற்றில் ப்ரஷ் பண்ணிவிட்டு வெறும் வயிற்றில் வந்து அந்த ஒரு டம்ளர் ரெகுலராக ஜூஸ் மாதிரி எடுத்துக்கோங்க. வயிற்றில் ஏதாவது பூச்சி இருந்தாலும் அது புண்ணுக்குன்னு ஏதாச்சும் இருந்தாலும் ஆற்றி கொடுத்துரும். அதே சமயம் புண்ணு எதனா இருந்தாலும் ஆறி கொடுக்கும். அதே சமயம் தொப்பை மெயினாக குறையும். ரெகுலராக எடுத்துக்கினா கண்டிப்பாக அதுவும் சரியாகும். அதே சமயம் இந்த கீரையை வந்து நல்லா நம்ம ஒரு வாணலில் போட்டு சூடாக வறுத்துட்டு நல்லா தீர மாதிரி வறுத்துட்டு ஒரு காட்டன் துணியில் போட்டு நல்லா இறுக்கமாக கட்டிட்டு கால் எங்கே வலிக்குதோ அங்கே வந்து ஒத்தனம் கொடுத்தா அந்த வலி அப்படியே பறந்து போயிடும். அதே சமயம் அதே கீரையை வந்து அப்படியே ஸ்டோர் பண்ணி வச்சு திரும்பவும் சூடு பண்ணி வறுத்துக்கலாம். 2 நாள் வரைக்கும் நல்லாயிருக்கும். அந்த மாதிரி வறுத்துட்டு அந்த வலி இருக்கிற இடத்துல கொடுங்க. ஒத்தனம் கொடுத்தா ரொம்ப நல்லா கேட்கும். சூப்பராக இருக்கும். இது வந்து ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லது. ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லது முருங்கைக்கீரை. நான் வந்து எப்போவுமே இது வந்து நான் வடகெல்லாம் போடுவேன். அதெல்லாம் போட்டு இந்த முருங்கைக்கீரையை கடைஞ்சிட்டு ராகி மாவு களி செஞ்சு சாப்பிட்டா உடம்புக்கு இன்னும் முருங்கைக்கீரையிலையும் இரும்பு சத்து இருக்குது. அதே மாதிரி ராகி மாவுலேயும் அதை விட இரும்பு சத்து இருக்குது. ரெண்டும் சேர்ந்து வாரத்தில் ஒரு நாட்டி அந்த மாதிரி களி கிளறி சாப்பிடுங்க. உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. முருங்கைக்கீரையில் எவ்வளோ சத்து இருக்குது. முருங்கைக்கீரையில் வந்து நான் வந்து தொகையிலலாம் அரைச்சிடுவேன். சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். முருங்கைக்கீரையில் எவ்வளோ ஒரு சத்து இருக்குது தெரியுமா. நம்ம வீட்டில் வந்து வயசானவங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு கால் வலி வீக்கமாக அதிகமாகவே இருக்கும். அதே சமயம் இதை வாரத்தில் ஒரு நாள் 2 நாள் அவங்களுக்கு பொரியல் பண்ணி கொடுத்தா அதை அவங்க சாப்பிடும் போது கால் வந்து அந்த நீரெல்லாம் வெளியே எடுத்துரும். நீர் இருக்கிறதுனால தான் அவங்களுக்கு பொதுவாகவே கால் வலியும் அதிகமாக இருக்கும், வீக்கமாகவே இருக்கும். ரெகுலராக நம்ம இதை எடுத்துக்கிட்டோம்னா அவங்களுக்கு அந்த நீர் வெளியே போச்சுன்னா அப்போ அவங்களுக்கு அந்த கால் வீக்கம் வந்து வராது. ட்ரை பண்ணி பாருங்கள். எங்கள் ஊர் சைடெல்லாம் வந்து இந்த காம்பு கூட வேஸ்ட்டு பண்ண மாட்டாங்க. அந்த அளவுக்கு இந்த முருங்கைக்கீரையில் வந்து அவ்வளோ சத்து இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் வந்து இன்றைக்கி முருங்கைக்கீரை பொரியல் பண்ணிவிட்டு முருங்கைக்கீரை ரசம் வைக்க போகிறேன். ஓகே, நீங்கள் என்னென்ன செய்யுங்க சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய்.